இதில் என்ன பண்ணீங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் முதல்ல யூடியூப் சேனல் போடுறேன், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எல்லாமே ஹெல்த்தி ஃபுட்டு தான் நாங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட்றது. என் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே அதான் கொடுக்கறது. நான் எப்போவுமே கேசரினா எல்லாருமே வெள்ளை கேசரி இது மாதிரி பண்ணுவாங்கள்ல, அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். எப்போவுமே எனக்கு பசங்களுக்கு கொடுக்கறது ஒரு ஹெல்த்தாக கொடுக்கணும் அப்படின்னு எங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க என்ன அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் இது நட்ஸு நம்ம போடுறோம் இல்லைங்களா, இப்போ இதெல்லாம் பசங்க கொடுத்தா அப்படியே சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இதை மாதிரி நல்லா நெய்யில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. என்னென்ன நட்ஸ் போடுறீங்களோ போட்டுக்கோங்க. நான் பிஸ்தா, முந்திரி, சன்ஃப்ளவர் சீட்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பூசணி விதை போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நீங்கள் முதல்ல இது மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க நெய்லியே. அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ரவா. நான் இப்போவும் சம்பா ரவையில் தான் பண்ணுவேன். சம்பா ரவை, கருப்பு கவுனி இதை மாதிரி தான் நான் ரெசிபி பண்ணுவேனே. சம்பா ரவை நான் ஒரு கிளாஸும் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக ஒயிட் ரவை இருந்தது, சரி அது வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையே நான் எடுத்துட்டேன். அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. உங்கள் ரெசிபி உங்களோட வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எங்கள் பசங்க சாப்பிடுவாங்க. ஆனால் நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு இதில் பண்ண அதில் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன் தானே. நான் இப்போ இதை நல்லா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் அப்படி நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். சம்பார் அப்படியே நல்லா கொஞ்சம் இதுவாக வரும் உங்களுக்கு. இது ரொம்ப நல்லது. எல்லாமே சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் கூட, சுகர் பேஷண்ட் இருந்தால் கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரொம்ப நல்லா நீங்கள் நெய்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது இதை நல்லா ஒரு கிளாஸ்க்கு 2.5 வச்சுக்கோங்க நீங்கள். நான் அதுக்கப்புறம் ஒரு முக்கால் போட்டேங்களா, அதுக்கு ஒரு முக்கால் கிளாஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு நல்லா, நான் எப்போவுமே அந்த கலர்லாம் போட மாட்டேங்க. எனக்கு அந்த கலரில் எல்லாம் இருக்கிறதுனால கெமிக்கல் இருக்கும். அதனால் எனக்கு அது நான் எப்போவுமே போட மாட்டேன். எனக்கு நீங்கள் நல்லா கொஞ்சம் நல்லா இது பண்ணட்டும். கொஞ்சம் நல்லா தண்ணி கொதிக்கட்டும். கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டேங்க. தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா ரவை அப்படியே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே நல்லா கொதிக்கவிங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம். நல்லா உங்களுக்கு சல்லு நல்லா இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். போதும் இதுக்கு வச்சுது இல்லைங்களா. இப்போ நீங்கள் ஸ்லோ பண்ணிவிடுங்க. போடும்போது ரவை எப்பவுமே போடும்போது ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா இதை போட்டுருங்க. இது எல்லாமே போட்டுட்டு நீங்கள் நல்லா பண்ணிட்டுருங்க. எடுத்து போட்டுருங்க. நல்லா இப்போ போட்டு இப்போ ஃபாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு நீங்கள் நல்லா கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருங்க. ஏன் சம்பா ரவைன்றதால உங்களுக்கு நல்லா வேகணும். இப்போ நம்ம ஒயிட் ரவைன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, டக்குன்னு உடனே வெந்துடும். கொஞ்சம் மீடியம் கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கொஞ்சம் வேக விடுங்க. மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம்ங்களா, அப்போ நல்லா உங்களுக்கு வேகும். இப்போ பாருங்கள், இது நல்லா கலந்து விட்டுட்டிங்களா. இப்போ திருப்பி நல்லா ஒரு கலருங்க. இப்போ நம்ம சுகர் இதில் போட வேண்டாம். இன்னும் நல்லாமே வரட்டும். தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இருக்கக்கூடாது. நல்லாவே உங்களுக்கு நல்லா இன்னும் வரணும். நல்லா வெந்துடுச்சு. ஆனால் தண்ணி நல்லா உங்களுக்கு சொல்லட்டும். உங்களுக்கு இதில் வெல்லம் கூட போடலாங்க. வெல்லம் போட்டால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் ரொம்பவும் சரி ரவையும் சம்பா பண்ணிவிட்டு வெல்லமும் போட்டால் நல்லா இருக்காது இல்லைங்களா. நாட்டு சர்க்கரையும் போடலாம். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு இதுவாக தான் இருக்கும். சரி, நம்ம எப்போ ஒரு ட்ரிப் தானே சாப்பிட்றோம், அதனால் பரவாயில்ல, நம்ம ஒயிட் சுகரே போட்டுக்கலாம். சரிங்களா. நான் 1 போடுறேன். ஒன்று போட்டு பாதி போட்டோம் இல்லைங்களா, பாதி போட்டோம். ரொம்ப வேண்டாம். நான் கொஞ்சம் எப்போயுமே ஆஃப் சுகர் தான் நாங்கள் சாப்பிடுவோம்.
ரொம்ப நாங்கள் யாருமே சுகர் சாப்பிட மாட்டோம் பசங்க எல்லாமே. இப்போ நீங்கள் நல்லா இதை வந்து கலரி விட்டுக்கிறீங்க. நல்லா இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்களேன் ஒரு ட்ரிப்பு, நல்லாயிருக்கும். அந்த ஒயிட் ரவையில் நமக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் ஹெல்த் ஒன்றும் கிடையாது இல்லைங்களா. இதில் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் பண்ணிவிட்டு ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுருங்க, நல்லாயிருக்கும். அப்படியே சூடாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, முக்கால்வாசி முடிஞ்சிடுச்சிங்க. இதில் வந்து சில பேர் பால் கூட சேர்க்குறாங்க, ஆனால் அது எனக்கு பிடிக்கலைங்க பால் சேர்க்குறதெல்லாம். அது கலரு பால் அதெல்லாம் போடுறாங்க, அது உங்கள் விருப்பம், நீங்கள் வேணும்னா போட்டுக்குங்க. நான் எப்போவுமே இந்த கிருத்திகை, தை கிருத்திகை, அமாவாசை இது மாதிரி எப்போனா ஓட்டுங்களோ இது மாதிரி செஞ்சுட்டு நாங்கள் படைப்போங்க. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. நீங்கள் நல்லா ரவையும் நல்லா உங்களுக்கு வெந்துடுச்சு. இங்கே பாருங்களேன், ரவையும் உங்களுக்கு நல்லா வெந்துடுச்சு. நல்லா விட்டுட்டே இருக்கணுங்க. நல்லா அப்படியே கூட ஆஃப் பண்ணிடலாம், அப்படியே நல்லா டைட்டாகிடும் உங்களுக்கு. இன்னமும் நீங்கள் கொஞ்சம் நல்லா கலரிட்டு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நெய் வச்சுக்கணுங்களா, நெய் முந்திரி பருப்பு அப்படியே எல்லாம் மேலே ஊற்றிட்டு விட்டுடலாம். பாருங்களேன், இப்படி சாஃப்டாக அப்படியே உங்களுக்கு. இந்த பாருங்களேன், நல்லா இருக்கு பாருங்க. அப்படியே நான் முதல்ல ஆல்ரெடி இந்த நெய்யில் தான் நான் ரோஸ்ட் பண்ணி போட்டேன் இல்லைங்களா, ரவை அது அப்படியே நல்லா இருக்கும். நெய்யை நான் ரொம்பவும் யூஸ் பண்ண மாட்டேன், மீடியமாக தான் யூஸ் பண்ணுவேன். ஆயில் நெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சில பேர் ஆயில் கூட போடுறாங்க இதில், அது கூட போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட எது இருக்கோ அது போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போதும்னு நினைக்கிறேன். இப்போ போட்டுடலாமா, நம்ம முந்திரி நெய் போட்டுடலாம். கொஞ்சமாக வச்சுக்க, ஒரு 2 ஸ்பூன் நெய் மட்டும் போட்டுட்டு நம்ம அவ்வளோதான். ஃபைனல் ஸ்டேஜ் வந்து வச்சுங்களா. இது என்ன பாருங்க, அப்படி நல்லாயிருக்கும், தலை தலை நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து இப்போ வந்து போதும் இல்லைங்களா. இப்போ நான் அந்த நெய் முந்திரி இது கூடவே கொஞ்சம் நெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா போட்டுட்டு நீங்கள் அப்படியே விட்டாலும் விட்டுடலாம், இது வேஸ்ட்டாக போகுது இல்லைங்களா. இதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நீங்கள் அப்படியே கூட மேலே போட்டு கூட அப்படியே சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இல்லை நல்லா எங்கள் பசங்க மேலே இந்த நட்ஸ் எல்லாம் பார்த்து சாப்பிடவே மாட்டாங்க. நான் ஆக்சுவலாக என்ன பண்ணுவேன்னா, மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிடுவேன். பொடி பண்ணிவிட்டு பவுடராக போட்டுருவேன், பேசாமல் சாப்பிட்ருவாங்க. சரி, இன்றைக்கி இப்போ டைம் இல்லை, இன்றைக்கி கிருத்திகை வரீங்களா, அதனால் எனக்கு பூஜை வர பார்க்கணும், இது வர பார்க்கணும். எங்கள் சின்ன பொண்ணு அவள் பாட்டு உட்காந்துட்டு ஏதோ படிச்சுட்டுருக்குறா, அதனால் எனக்கு சரியாக இருக்குது, வேலை சரியாக இருக்குது. எங்கள் ஹஸ்பண்ட் அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாருங்களா, அவரும் இங்கே டியூட்டி போயிருக்காருங்களா. அவ்வளோதாங்க. இதை பாருங்க, அவ்வளோதான். நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு அழகாக இப்படி சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.